ஆம் ஆத்மி கட்சியினுடைய மிக பெரும் தலைவரும் அமைச்சருமாக இருக்கக்கூடிய அதிஷி அப்படிங்கிறவங்க ஒரு திடுக்கிடும் தகவலை தற்போது செய்தியாளர்களுக்கு அளித்துள்ளார். அந்த தகவல் என்ன அப்படின்னா, ஜெயிலுக்குள் வைத்து அரவிந்த் கெஜ்ரிவாலை கொலை செய்வதற்கு பல பேர் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய முதல் கட்டமாக அவருக்கு வழங்க வேண்டிய மருத்துவ வசதிகள் வழங்காமல் இருக்கிறார்கள். அவர் ஒரு மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். ஆம் ஆத்மி கட்சியினுடைய மிக பெரும் தலைவரும் அமைச்சருமாக இருக்கக்கூடிய அதிஷி அப்படிங்கிறவங்க ஒரு திடுக்கிடும் தகவலை தற்போது செய்தியாளர்களுக்கு அளித்துள்ளார். அந்த தகவல் என்ன அப்படின்னா, ஜெயிலுக்குள் வைத்து அரவிந்த் கெஜ்ரிவாலை கொலை செய்வதற்கு பல பேர் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய முதல் கட்டமாக அவருக்கு வழங்க வேண்டிய மருத்துவ வசதிகள் வழங்காமல் இருக்கிறார்கள். அவர் ஒரு சர்க்கரை வியாதி கொண்டவர், அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட். அவரு அதுவும் டைப் 2 பேஷண்டாக இருக்கிறார். இதனால் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருக்கு கொடுக்க வேண்டிய கிடைக்க வேண்டிய மருத்துவர்கள் நேர்பார்வை அல்லது மருத்துவர்களுக்கு இடையான கலந்துரையாடல், அவர்களுக்கு எந்த நேரமும் இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உயர்ந்து கொண்டிருக்கும், அதற்கான மிகப்பெரிய அளவு தேவையான மருந்துகள் அனைத்தும் நிராகரிக்கப்படுகின்றன ஜெயிலுக்குள்ளாக அப்படிங்கிறத அதிஷி சொல்கிறார். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படியாவது வருகின்ற நடக்கப் போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய முகமோ அவருடைய பேச்சோ எடுபடக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாது என்கின்ற காரணத்தினால் அவசரமாக அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த PLMA, அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டின் படி பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு நபர் பணப்பட்டுவாடா பண மோசடி செய்ததாக கைது செய்யப்பட்டால் அவர்கள் தாங்களே நிரூபிக்க வேண்டும், நாங்கள் குற்றமற்றவர்கள் என்று அவர்களை தாங்களே நிரூபித்துக் கொள்ள வேண்டும். இதனால் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலுக்குள்ளாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்போது ஜாமீன் கிடைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. இப்ப ED என்ன சொல்றாங்க அப்படின்னா, ED சொல்வதை பார்த்தால் மிகப்பெரிய புன்சிரிப்புடன் அல்லது ஒரு காமெடி சொல்வது போன்று இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் EDயால் சொல்லப்படுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் மாங்காயை உண்ணுகிறார், அரவிந்த் கெஜ்ரிவால் உருளைக்கிழங்கு பூரி போன்றவற்றை உண்ணக்கூடிய காரணத்தினால் சர்க்கரையினுடைய அளவு ரத்தத்தில் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால் அவர் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார். இதனால் ஜாமீன் கிடைக்கும் என்றும் வெளியே வரலாம் என்றும் அவர் நினைத்துக் கொண்டு இதே போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் கெஜ்ரிவால் என்று ED தரப்பினுடைய வக்கீல் வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஜெயிலுக்குள்ளாக இருக்கக்கூடிய நபர் மாம்பழம் உண்டார், அவர் பூரி சாப்பிட்டார், கிழங்கை சாப்பிட்டார் என்று கூறி வாதாடக்கூடிய முதல் அரசு தரப்பினுடைய வக்கீலை பார்த்து ஏளனமாக சிரிக்கத்தான் தோன்றுகிறது. ஏனென்றால் ஒரு நபரை சிறையில் அடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் எந்த கேவலமான விஷயத்தையும் செய்வீர்கள் என்பதனுடைய முதல் கட்டம்தான் இது. ஏனென்றால் உச்சகட்டமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைது செய்யப்பட்டவர்கள் மீது எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர்களை கைது செய்து சிறையில் வைத்திருப்பதே அதனுடைய காரணத்தினால் தான். ஏனென்றால் அவர்கள்தான் அவர்களை நிரூபிக்க வேண்டும், தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று. எப்படி நிரூபிப்பார்கள்? ஜெயிலுக்குள்ளாக இருந்தால் என்ன பிரச்சனை வந்தாலும் இவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க முடியாதபடி இவர்கள் செய்து விட்டார்கள். இப்போது EDயோ CBயோ கெஜ்ரிவாலோ அல்லது அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஆட்களோ பாஜகவில் சேர்கிறேன் என்று கூறிவிட்டால் இந்த வழக்கு இன்றைக்கே மூடப்பட்டுவிடும் என்று நமக்கு தெரியும். ஆனால் தற்போது கெஜ்ரிவாலை ஒட்டுமொத்தமாக அழித்து தள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய வியாதியும் பொருட்படுத்தாது, அவருக்கு அளிக்க வேண்டிய மருத்துவ வசதிகளையும் செய்து கொடுக்காது, அவர்களுக்கு ஜாமீனையும் அனுமதிக்காமல் ஒட்டுமொத்தமாக இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது இந்த CBI மற்றும் ED அவர்கள். கேவலமான ஒரு அரசாங்கத்தினுடைய பகுதியாக இது இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது CBIயும் EDயும் யாருடைய செயல்பாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். யாருடைய கைப்பாவைகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எதற்காக தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய தலைவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள், யாரெல்லாம் பாஜகவில் சென்று சேர்கிறேன் என்று கூறினார்களோ அவர்களுடைய வழக்குகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக துணை தெரியப்பட்டதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறதும் கேள்வியாக இருக்கிறது. ஹேமந்த் சோரன், அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா, அஜய் சிங், இப்படி நிறைய பேர் பாஜகவில் நாங்கள் ஒருபோதும் சேர மாட்டோம் என்று பாஜகவை எதிர்த்து நின்றவர்கள் மட்டும் தற்போது ஜெயிலுக்குள்ளாக இருக்கிறார்கள். அசோக் சவான், பிரபுல் பட்டேல், ஜிந்தால், அஜித் பவார் போன்றவர்கள் எல்லாம்
மிகப்பெரிய அளவில் ஊழல்வாதிகள் என்று கூறிக்கொண்டு தற்போது பாஜகவில் சேர்ந்ததற்கு பிறகு ஊழலற்றவர்களாக மாறியது எப்படி? மேற்கு வங்கத்தினுடைய சுவேந்து அதிகாரி 10,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்திருப்பதாக அவர் திரிணாமுல் காங்கிரஸில் இருந்தபோது பாஜகவினர் கத்திக் கொண்டிருந்தார்கள். இப்போது அதே சுவேந்து அதிகாரி தான் பாஜகவினுடைய மாநில தலைவராக, குறிப்பாக மேற்கு வங்கத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். இப்போது பாஜக என்ன சொல்கிறது அப்படிங்கிற கேள்வியும் நம்ம முன்னால் இருக்கிறது. எப்படியாவது கெஜ்ரிவாலை அழித்தொழிக்க வேண்டும், வருகின்ற தேர்தலில் அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது, எந்த ஒரு வாக்குகளையும் அவர்கள் கேட்கக்கூடாது என்கின்ற காரணத்தினால் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இனிமேல் ஆதாரங்களும் இல்லை. குறிப்பாக உச்ச நீதிமன்றமே அஜய் சிங்கினுடைய ஜாமீன் முடிந்ததற்கு பிறகு இடி சிபிஐயிடம் பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறது. இவர் மீது இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன? உங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன? இவர் குற்றம் செய்திருக்கிறார் அல்லது இவர் செய்த பணப்பட்டுவாடாவினுடைய சோர்ஸ் எங்கிருந்து இருக்கிறது, அந்த பணம் எங்கே இருக்கிறது, அந்த பணத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடிந்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் இப்போது நீதிமன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். கெஜ்ரிவாலை இவர்கள் விடுவார்களா அல்லது ஜெயிலுக்குள்ளாகவே வைத்து சமாதியாக்கி விடுவார்களா என்பதை நமக்கு தெரியாது. ஏனென்றால் இவர்கள் அப்படி ஒரு விஷயத்தை நடத்திவிட்டால் அதற்கும் ஒரு சாக்குப்போக்கு இவர்கள் சொல்வார்கள், அல்லது அதனை ஒட்டுமொத்தமாக மூடி மறைத்து கெஜ்ரிவால் உயிருடன் ஜெயிலில் இருக்கிறார் என்கின்ற நாடகத்தையும் கூட இவர்களால் ஆட முடியும். ஏனென்றால் ஆட்சி அதிகாரம் இவர்களுடைய கையில் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.